ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜில்லா தமிழன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெட் வார்ஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு வந்திருக்கேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வாங்க உள்ளே போயிடலாம். ஓகே வந்தாச்சு. நம்ம இதில் ரெட் டீம் கைஸ், ரெட் டீம் வந்திருக்கோம். ஓகே ஃபஸ்ட்டு இப்போ 4 வந்துருச்சு, 4 கோல்டு வந்தோடனே இப்போ போய் நம்ம ஒன்றே பிளாக் வாங்கணுங்க. எனக்கு கொஞ்சமாக காசு சேர்த்துப்போம். ஓகே இது போதும், இதுவே அதிகம். நம்ம போய் இந்த பிளாக் வாங்கி, இந்த ஸ்ட்ராங்கான பிளாக் வாங்கி நம்ம கவர் பண்ணுவோம். ஐயோ நான் எதையோ வாங்க நினச்சி எதையோ வாங்கிட்டேன். சரி முதல்ல இந்த உள்ளே வச்சு நம்ம கவர் பண்ணுறோங்க. எஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராக்கை வச்சு நம்ம கவர் பண்ணலாம். இந்த நெதர் ராக்கா எண்டர் ராக்கா இது ஒரு கைஸ், அதை வச்சு நம்ம இப்போ கவர் பண்ணிப்போம். ஓகே இதுவே போதும். ஆனால் எனக்கு கேட்டால் இன்னும் ஒன்று இருந்துச்சுன்னா இன்னும் ஒன்று கொடுங்கடா, அவ்வளோதான்டா. ஓகே இதை வச்சு இந்த பெரிய ராக்கா வாங்கி ஓகே இப்போ 12 இருக்குது. இதை வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிப்போம். ஓகே இப்போ இதை உடைக்கிறதே கஷ்டம். ஓகே இப்போ இதை கவர் பண்ணிருக்கோம். ஓகே இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்வாடை மட்டும் அப்கிரேட் பண்ணிப்போங்க. ஸ்வாடை அப்கிரேட் பண்ணிவிட்டு சண்டையே யாரா வந்துடலாம். ஒன்றே ஸ்வாடை வாங்கிப்போம் கைஸ். ஓகே அதுக்கு முன்னாடி இந்த பிளாக்கை வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோன்னா பரவாயில்ல, உடைக்க முடியாது. நம்மளால் சண்டை கூட போட முடியாது கைஸ் நம்ம இருக்கிறதுக்கு நிலைமைக்கு. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம செத்துட்டா கூட உனக்கு உடைக்க டைம் ஆகும். நம்ம ரீஸ் பண்ணி அடிக்க கரெக்டாக இருக்கும். ஓகே இப்போ அது பக்காவாக இருக்குது. எவனாலையுமே உடைக்க முடியாது கைஸ், ரியலாக சொல்கிறேன். இது எவனாலே அதுக்குள்ளே க்ரீன் டீம் பார்த்தீங்களா கைஸ், க்ரீன் டீம் பெட்டே உடச்சிட்டானுங்க. பாவண்டா க்ரீன் டீம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேக்ஸிமம் மேட்ச்சில் நிறைய மேட்ச்சில் நான் பார்த்துருக்கேன் க்ரீன் டீம் தான் அதிகமாக அடி வாங்குறானுங்க போல இருக்குது. ஓகே இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்றதை இப்போவே நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த வீடியோவில் 2 மேட்ச் விளாட போகிறோம். 2 மேட்ச்சுமே ஜெயிச்சு ஃபஸ்ட் ரேங்க் எடுப்போம்னு நம்புகிறேன். ப்ளூ பெட்டு ரெஸ்ட் ஆகிடு கைஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. க்ரீனில் எவனோ தான் போய் உடச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எல்லோது ரெட்டு போய்ட்டு ரெல்லோ நம்மளால் போய் உடச்சிருக்காங்க. பரவாயில்லையே, நம்ம தாங்க இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் வெட்டியாக இருக்கும் கைஸ். இது நம்ம இப்படி இருக்கோமே, ஏன்டா இப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. இது ஒரு டாக்டிக்ஸ் தான் கைஸ், ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் தான். எல்லா டீம்லேயும் ஒரு ஆள் தான் இருக்கானா இல்லை, எனக்கு புரியலையே. ஓகே முதல்ல இந்த ஸ்வாடு வாங்கிட்டு பிக்காட்ஸை லெவல் மேட்ச் பண்ணிடுவோங்க. இதுதான் நம்ம போய் ஆமாம் இல்லை எல்லா பெட்டுமே உடச்சிட்டாங்க. யாரா நீ யாரா நீங்களா நிறுத்துங்க. ஏன்டா எங்கள் பெட்டிக்கே வரீங்க? எல்லோ டீமே ஒய்ப்போ இவனுக்கு தான் கடைசியா நான் என் கையில் தாங்க செத்துரு கிடக்கு 2 பேரும். இருங்களா இங்கே வரீங்க டேய். பார்த்தீங்களாங்க பெட்டேல நான் கூட குரூப் எத்தனை பேரா கிளம்பியிருக்கீங்க? ஆத்தாடி எத்தனை பேர் ஏன்டா இவனை அடிக்க முடியல? ஃபுல் அப்கிரேட் ஏதாவது பண்ணிட்டு வந்துடானா? ஆஹா நிறுத்துடா டேடியா. எங்கள் மேட்ச் முடிஞ்சுங்க. ஓகே இப்போ நம்ம இதுலேருந்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கோம். வாவ் பரவாயில்ல, ஏன்னா எதுவுமே பண்ணலைங்க. நம்ம அதுக்குள்ளே பெட்டு உடஞ்சி இதெல்லாம் சரி. இந்த மேட்ச் எக்ஸ்டெண்டாக போகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ரொம்ப எல்லோ டீமுக்கு வந்திருக்கோங்க. பரவாயில்லையே. ஓகே அந்த மேட்ச் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா நல்லா இருக்கும்ல. இது சீக்கிரமாக முதல்ல போய் பெட்டை கவர் பண்ணுங்க. இது வேறு ஒரு தலைவலியாக இருக்குது. இந்த பெட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக் கவர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், உடைக்க முடியாது நம்ம டீமுக்கு மட்டும். என்ன சொல்கிறீங்க? ஓகே இப்போ நான் சூப்பரா தம்பி, பரவாயில்லையே. நம்ம டீம்லேயே கொஞ்சம் பொறுப்பான ஆட்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் உள்ளே எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சது கிளம்பிடுவானுங்க. பார்த்தீங்களா இவன் ஒருத்தன் இந்த ராக்கெலாம் வச்சுருக்கான். அடி வாங்கியிருப்போம் போல இருக்குங்க, நிறையா அனுபவப்பட்டிருப்போம் போல இருக்கு. பாவம் பயத்தில் வச்சுட்டு போயிட்டான். ஓகே இது ஃபுல்லாக இந்த ஆஹா சரி, இதுக்கு மேலே நம்ம கவர் பண்ணால் வேணாம், தேவைப்படாது. நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த கோல்டு எடுத்துகிட்டு நம்ம போய் ஸ்வாட் வாங்கிப்போமா. ஸ்வாட் பெரிய ஸ்வாடாக மாற்றி இல்லை இன்னும் கொஞ்சம் இதை கவர் பண்ணிடலாம் கைஸ். எனக்கு பயமாகவே இருக்குது இந்த மேட்ச். பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு தப்பாகவே தோணுது. ஓகே இது நம்ம இப்போ நம்ம எப்பயுமே எடுத்தோடனே சண்டைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம லூட்டு போகும், நம்ம வாங்கி ஸ்வாட்லாம் குறையும், எல்லாமே நடக்கும். அதனால் நம்ம டாக்டிக்கெலாம் என்ன பண்ண தெரியுமா, அட்லீஸ்ட் ஒரு 2 பெட்டாவது உடஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சண்டையில் இறங்கணும். அதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக ஆர்மரை மேட்ச் பண்ணுறது இதுமாரி ரகசியமாக போய் எல்லா வேலையுமே பண்ணி வச்சுக்கணும். ஃபயர் சார்ஜ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ எவனோ அங்கே ரெட்டில் வராங்க, இங்கேருந்து நான் அடிச்சு விட்டோமா. அதுக்குள்ளே ஸ்வாட் வாங்கிடுறாடே தம்பி, அவ்வளோதான். இது போதும் சீக்கிரம் அடி வந்துடல இன்னும். ஏங்க அவன்
அங்கே போயிருக்காங்க. பாவிகளை ஏன்டா பயமுறுத்துறீங்க? பதட்டமாக போய் வாங்கினேன் கைஸ். சரி இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ஏஃப்கே பண்ணிட்டு ஒரு அதுக்குள்ளே ரெட்டில் அந்த ரெட் போய் நேராக போய் க்ரீன் டீம் அடிச்சிருக்காங்க. டேய் சூப்பரா, நல்லா விளாட்றீங்கடா. நம்ம இந்த மேட்ச் ஒன்றுமே பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். கேஸ் இப்போ இந்த பெட் வார்ஸ் தவிர நீங்கள் வந்து மற்ற என்னென்ன கேம்லாம் விரும்புனீங்கன்றதை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிற கேம் நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ எனக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு லீவ்ஸ் இருக்குது, கிறிஸ்மஸ்க்காக லீவ் இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த லீவ்லேயே நான் முடிஞ்சளவு விளாட்றேன். இனிமேல் வீடியோஸ்லாம் கேமிங் வீடியோஸ், அதோட மட்டும் இல்லாமல் நான் சேனலில் வந்து ஆர்ட் வீடியோவுமே அப்லோட் பண்ணுறேன். அதையும் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மேட்ச்குள்ளே போவோம். இந்த டவர் வாங்கி போங்க வீஸ். இந்த டவரை நான் இது வரைக்கும் உங்களுக்கு காட்டினது இல்லை. இந்த டவரை பாருங்கள் வீஸ், எவ்வளோ கூலாக இருக்கும் பாருங்களேன். இதை வச்ச உடனே பாருங்கள், வா பார்த்தீங்களா? இது கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சுன்னா இதுவும் சேர்த்து கவர் ஆகிருக்கும். சரி விடுங்க, என்ன பண்ணுறது, நம்ம ஒரு நூபாக இருக்கிறதுனால கொஞ்சம் மன்னித்துக்கோங்க. யாரா நீங்கள் தொப்பிலாம் வச்சுருக்கீங்க கேஸ்? இதுமாரி தொப்பிலாம் எப்படி வாங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் கேஸ் கமெண்ட்டில். நீங்களாம் ப்ரோ பிளேயர்ஸாக இருப்பீங்க, ப்ரோ பிளேயர்ஸையும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, என்ன நம்ம இது வரைக்கும் எந்த சம்பவமே பண்ணல, அதுக்குள்ளே 2 பெட்டே உடஞ்சிருச்சு. இது என்னது? ஏதோ இருங்க, என்ட்ரப்பில் அதான் கீழே போய் எனக்கு தண்ணி வருது. ஓ அதிகமான இடத்துக்கு மேலேருந்து கீழே விழுந்தா ஏதாவது யூஸ் ஆகுமோ? ஏங்க நான் அவ்வளோலாம் இதெல்லாம் ஆக்ஷனில் இறங்குறவனுக்கு. அப்படியே நம்ம உள்றதா இருந்தாலும் எங்கே நம்ம போய் நேராக இந்த வெள்ளை கலரில் இருக்கே அந்த இடத்துல தானங்க விழுவோம். நம்ம போய் பெரிய அந்த பள்ள மாரி விழுந்து செத்து வரோம். எங்கே கீழே தரையே இருக்குது, அதை எப்படி நம்ம தப்பிப்போம்? இது என்ன கேட்டால் வேஸ்ட்டுங்க. இருங்க அடிச்சு பார்ப்போமா? வேஸ்ட்டு பார்த்தீங்களா? ஏங்க 2 க்ரீன் வரானுங்க. அட பாவில இது தெரியாமல் இதை கண்டுக்காமல் இவனை அடிச்சு வர அவ்வளோதான், அப்படி தள்ளிவிட. அவ்வளோதாங்க, அவன் என்ன செத்துருப்பான். அவன் செத்துட்டான். ஓகே, அவ்வளோதாங்க, நானே அடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, இந்த மொக்க சோடை வச்சு நான் எப்படி அடிச்சிட்டேன். க்ரீன் டீமே வைப்பட்டுங்க. ஏன்டா டே கொஞ்சமாக டாக்டிக்கல் பண்ண. அட பாவி ப்ளூஸ், எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஏங்க இந்த ரெட்டு ப்ளூ தாங்க இருக்காங்க. அப்போ ப்ளூ டீம் வைப்பட்டுங்க. என் கையிலே வந்து அடி வாங்குவீங்களா? செம்மையாக இருக்கே. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலைங்க, 4 பேரை கொண்டிருக்கோம், 2 டீம் வைப்பட் ஆயிடுச்சு. இப்போ 2 பேருக்கு தாங்க போட்டியே. ஒன்று ரெட்டு, இன்னொன்று எல்லோ. சரிங்க, சிஎஸ்கே ஆர்சிபி மாதிரி இல்லை. யார் ஜெயிப்பான்னு இப்போவே போய் உடனே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நானா இல்லை ரெட் டீமா? ஓகே, இந்த மாதிரி ஜெயிச்சிட்டா நீங்கள் மறக்காமல் வந்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் லைக் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டைக்கு வந்து தயாராகிக்கிட்டு இருக்கேன். இது மேலே ஏற முடியுங்க? ஐயே, இந்த டவர் மேலே ஏறி பார்க்க முடியுங்க. அது போய் இந்த பிளாக் கரெக்டாக போய் அடைச்சிருச்சு. அடுத்த நான் அதில் ஒரு நல்ல ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து இந்த பிளாக்கை வந்து போட்டு விட்றேன். யாரா ரெட்டு? ஓகே, நம்ம ரகசியமாக இப்போ ரெட்டோட இதை உடச்சி விட்ருவோமா கைஸ்? என்கிட்ட பிளாக்கு தான் இல்லை, இருந்தாலும் இது போதும். அவன் போய் அடிச்சு விட்டுருணும். நம்மகிட்ட தான் பெட் இருக்குல்ல. சரிண்டா, எனக்கு ஏன்டா எனக்கு விட்டு இப்படிலாம் நடக்குது? சார், இந்த பிளாக் வாங்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம நின்ன இடத்துலேருந்தே கூட பொருள்லாம் வாங்கலாம். அங்கே சைடில் இருக்கிற இன்வென்ட்ரி பட்டன் வச்சு வாங்கலாம். அது நான் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் ரெக்கார்டிங்கில் இருக்கேன். அப்போ எனக்கு இந்த விஷயமே தெரியாது. நான் இன்னொரு நாள் எதர்ச்சியாக விளையாண்டுருக்கும்போது அதை தெரிஞ்சுட்டேன். இது டைமண்ட் எடுத்துக்கலாம்ல. ஓகே, அது இல்லாமல் நம்ம போய் ரீஸாக இப்போ ரெட்டு உடச்சி விட்ருவாங்க. இருங்க, எல்லா ரெட்டும் இங்கே தான் இருக்காங்க. முட்டாப்பா இருங்க, நான் இங்கே வரதை கூட பார்க்காம என்னை அடித்து போடுவோம் கூட இல்லை. நான் தனியாக தானடா வந்திருக்கேன். என்னை அடிச்சிருந்தீங்கன்னா ஜாலியாக. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இங்கே பிக்கச் எடுத்துப்போம். அவ்வளோதாங்க. என்னை கேட்டால் இப்போ வந்து என்னை அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டான். சீக்கிரம் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. நான் பார்க்கல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உடைக்க விட்றா தம்பி. இருங்க, அவன் லூசுப்பா. ஏங்க என்ன டெய்லியா அடி பலமும் இது. கொஞ்சம் ஓடி அவன் இடத்துல போய் போயிருக்கணும். என்ன துரத்தி இருந்து வேண்டாம் அடிக்க தெரியுங்க. பெட்டோட தண்ணி ஓடுறான். தம்பி ஓடாதப்பா, நில்லுப்பா. டேய் தம்பி, எங்கடா ஓடுற? நான் ஏன் பிளாக போட்டு வந்தோன்னு அடிப்பேன்டா. எங்கடா ஓடுற? உன்னை தாண்டி போயிட்டேன். ஐயே இன்னும் தள்ளி விட்டுருப்பாங்க அவன். நம்மகிட்ட லைஃபே இல்லைங்க.
எத்தனை எனக்கு இவ்வளோ தாங்க இருக்குது, 10 பாயிண்ட் இருக்குது. பார்த்துக்கோங்க, இப்போ நான் இதை வச்சு அடித்தா நான் ஒரு ப்ரோ பிளேயருங்க. அவ்வளோதாங்க, சொல்லி முடிக்கல அடிச்சிட்டேன் பார்த்தீங்கள. ஓகே, இதை எல்லோரும் நானே முடிச்சிட்டா. இவன் தான் கடைசி ஐநூறு 2 பேருங்க, 2 பேர் வெட்டிக்கிட்ட போயிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எதுவுமே டெவலப்லாம் பண்ண வேணாங்க, இதை வச்சே வந்து ஆடி ஜெயிச்சிடலாம். 2 பேர் இருக்காங்க கைஸ், இப்போ 2 பேர் இருக்காங்க. ஓகே, அட லூசு மெண்டல்ஸ், இதை உடைப்பீங்களா? அதை விட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க தாக்கிங்களே, எப்படி இது மேலே ஏறினீங்க? ஓகே கைஸ், இந்த மேட்ச் நம்ம ரேங்க் 1 வந்துட்டோம். இந்த வீடியோ நிறைய இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் சந்திப்போம். பாய்.